ஹாய் ஹலோ குட் மார்னிங் ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த இந்த கமகம ஷோல சூப்பரான ஹெல்தியான கீரை பருப்பு சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். கீரை பருப்பு சாதம் செய்யறதுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். கீரை பருப்பு சாதம் செய்ய தேவையான பொருட்கள்: கீரை 1 கப், ஊற வைத்த அரிசி 1 கப், ஊற வைத்த மைசூர் பருப்பு 1 கப், நெய் 1 டீஸ்பூன், பூண்டு 4 பற்கள், காய்ந்த மிளகாய் 4, வெங்காயம் 1, தக்காளி 1, மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன். கீரை பருப்பு சாதம் செய்யறதுக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்திருக்கோம். இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இன்னைக்கு நான் ஒரு 2லேருந்து 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசியும் பருப்பும் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா தனித்தனியாக, அது 2ஐயும் குக்கரில் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு இந்த மாதிரி வேக வச்சுருக்கோம். இன்கேஸ் உங்களுக்கு நல்ல குழைவாக வேணும், அரிசியும் பருப்பும் நல்லா மர்ஜ் ஆகி வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக தண்ணி விட்டு நல்ல குழைய கூட வேக வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ கடாயில் எண்ணெய் விட்டாச்சு. எண்ணெய் சூடாக இருக்குது. இந்த டைமில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே சீரகம். இப்போ இதில் பொடியாக நறுக்குன பூண்டு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய், பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம், தக்காளி, பெருங்காயத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பசலைக்கீரை எடுத்திருக்கோம். நீங்கள் எந்த கீரை வேணாலும் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த கீரையை இந்த வெங்காயம் தக்காளியோட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். எப்போவுமே கீரை சமைக்கும் போது அந்த கலர் ஃபுல்லாகவே ரொம்ப மாறிடாமல் ஒரு 75% மாறுறதுக்குள்ளே நம்ம அதை சமைச்சு முடிச்சிடணும். இப்போ இதில் நம்ம வேக வச்சு ரெடியாக வச்சுருக்க இந்த அரிசியும் பருப்பும் சேர்த்துக்கலாம். இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நம்ம மைசூர் பருப்பு சேர்த்து இதை செஞ்சுருக்கோம். நீங்கள் சிறு பருப்பு வச்சு செய்யலாம், அப்படி இல்லை துவரம் பருப்பை வச்சு கூட செய்யலாம். ஸோ நம்ம கீரை பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஹெல்தியான
சிம்பிளான ஈஸியான கீரை பருப்பு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க. கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு எபிசோடில் நான் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பை ஃப்ரம் சுஜா.